உன் சமுதாய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? இதான் இன்றைக்கு செய்தி. உன் சமுதாய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? செய்திக்கு முன்னாலே நம்ம எல்லாரும் விசுவாச அறிக்கை சொல்லலாமா? எல்லாரும் பைபிளை தூக்குங்க, தேவனுக்கு நேராக காட்டுங்கள், பிசாசுக்கு நேராகவும் காட்டுங்கள். தேவனும் மேலதான் இருக்காரு, பிசாசும் மேலதான் இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? தேவன் 3ஆம் வானம் தாண்டி இருக்கிறாரு, பிசாசு 2ஆம் வானத்தில் நிற்கிறான். ஆமென். இந்த வேதம் என்னுடையது, இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள்தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என்னால் செய்ய முடியும். இன்றைக்கு என்னுடைய இருதயம் வேத வார்த்தைக்கு நேராய் திறந்து இருக்கிறது. இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். உன் சமுதாய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? சமுதாயம் என்றால் மக்களுடைய கூட்டம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம் இந்த லோகத்தில் வாழ்கிறோம். இந்த லோகத்தில் வாழ்கிற நாம் இந்த லோகத்து மக்களோடு தான் பழகுகிறோம். நிறைய பேர் நாம் இந்த லோகத்தில் வாழ்கிறோம், ஆனால் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லி நிறைய உலகத்து மக்களோடவே பழகாத கிறிஸ்தவ கூட்டங்கள் நிறைய இருக்குது. உலகத்து மக்களையே பார்க்காத கிறிஸ்தவ கூட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நாம் இந்த லோகத்தில் தான் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் 3 விதமான மக்கள் வாழ்கிறார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க, டைம் ஆச்சு, டைம் ஆகுதுன்னு சொல்லி என்கிட்டையும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதனால சீக்கிரம் முடிக்கணும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எத்தனை பேர் இருக்கிறாங்களா உலகத்துல? 3 பேரு. யார் யாரு? அப்புறங்க தேவனுடைய சபை. ஒன்னு தேவனுடைய சபை, முதல்ல அதை சொல்லுங்க. 2வது யூத சபை, யூதர்கள். 3வது கிரேக்கர்னு என்னது? இந்தியாக்காரன் சொல்ல மாட்டீங்களா? கிரேக்கன்னா கிரேக்க நாட்டுக்காரனா? கிரேக்கன் என்றால் ஒரிஜினல்ல ஜென்டைல்ஸ், புறஜாதிகள். டிரான்ஸ்லேட் பண்ணவன் கிரேக்கர்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான், அவ்வளவுதான். டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் அது. இதை சொன்னாவே நிறைய பேர் இந்த பாஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறாருன்றான். உண்மை அதுதான். கிரேக்கர் என்றால் புறஜாதி மக்கள். எங்கெல்லாம் கிரேக்கர் கிரேக்கர்னு வேதத்தில் வருகிறதோ, கிரேக்கர் என்று வந்தாலே புறஜாதியரை குறிக்கிறது. ரைட். ஆக உலகத்தில் எத்தனை விதமான மக்கள் இருக்கிறார்கள்? 1 தேவனுடைய சபையார் நம்ம, 2வது யூத சபையார் இஸ்ரவேல் மக்கள், 3வது புறஜாதியார். 3 பேர் இருக்காங்க. ரைட். இதெல்லாமே வேற யாரும் இருக்காங்களா? தமிழன், மலையாளி, தெலுங்கர் எல்லாம் கிடையாது. எல்லாரும் புறஜாதியில் வந்துடுறாங்க. சிஎஸ்ஐ, ரோமன் கத்தோலிக் எல்லாரும் புறஜாதியில் வந்துடுறாங்க. ஆமென். பெந்தகோஸ்துக்கார மாத்திரம் தான் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கொடுத்து வைத்தவர்கள் நம்ம எல்லாரும். ஆமென். ஆமா, நம்முடைய சபை யூத சபை. யூத சபை மேல தேவன் ஒரு விசேஷத்தை கருணை வச்சிருக்காரு. பார்த்தீங்களா? அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவன் மேல விசேஷத்தை கருணை வைத்து அவனை ஒரு கூட்டமாக இன்னமும் வச்சிருக்கிறார் தேவன். அவன் ஒரு கூட்டமாச்சு. அவனுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகிறது. அவனுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே தான் நடக்க போகிறது. அது அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட போகிறார்கள். ரைட். 3 விதமான சபைகள் இருக்கு, 3 விதமான கூட்டங்கள் உலகத்தில் இருக்கிறது. மற்றபடி அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த மொழி இந்த மொழி ஒன்னும் இல்லை. உலகமெங்கும் ஒரே மொழி. உலகமெங்கும் ஒரே மொழி. என்ன மொழிங்க அது? கண்ணதாசனை கேட்டா வேற மொழி சொல்லுவாங்க. நம்மளை கேட்டா ஒரே மொழி, அது தேவன் மொழி. ஆமென், ஹல்லேலூயா. 1000 வருட அரசாட்சியில மொழி, நம்ம எல்லா மொழியும் நமக்கு தெரியும். அப்போ புதிய பூமியில ஒரே மொழி. என்ன மொழின்னு தெரியல. தமிழ் மொழியா இருக்கணும்னு தமிழை நினைக்கிறான்,
எபிரேய மொழியா இருக்கணும்னு சொல்லி எபிரேயன் நினைக்கிறான். என்னதோ ஆக தேவனுடைய மொழி. ஆமென். ரைட். சோதரம். இந்த மூன்று விதமான பிரிவினர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய சபை, யூத சபை, புறஜாதிகர். இந்த மூன்று பேருக்கும் இடர் இல்லாமல் வாழ வேண்டும். நம்ம அதான் வேதம் சொல்லுகிறது. இந்த மூன்று பேருக்கும் இடர் இல்லாமல் நம்முடைய சமுதாய வாழ்க்கை இருக்க வேண்டும். மூணு பேருக்கு இடரல் பண்ற ஆளா இருக்க கூடாது. நாம் இரண்டு கண்களால் இந்த லோகத்தை பார்க்கிறோம். ஆனால் உலகம் உன்னையும் என்னையும் ஆயிரக்கணக்கான கண்களினால் பார்த்து கொண்டே இருக்கிறது. அதிலும் விசேஷமாய் கிறிஸ்தவர்களை, அல்லேலூயா கூட்டத்துக்காரர்களை, பெந்தகோஸ்தேக்காரர்களை, ஆவிக்குரிய சபையாரை உலகம் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான கண்களால் பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் இந்த சமுதாயத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும்? அதான் முக்கியம். சும்மா கிறிஸ்தான வந்துட்டு அல்லேலூயா பாடிக்கிட்டு சும்மா இருந்துட்டு அந்நிய பாஷை பேசியிருந்தா காணாது. இந்த சமுதாயத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, இந்த சமுதாயத்திலே முழுமையாய் உலகம் முழுவதும் நாம் சாட்சியாய் வாழ வேண்டுமா? எப்படி வாழணுமா? சாட்சியாய் வாழ வேண்டும். யாருக்கு சாட்சி? எதற்கு சாட்சி? சாட்சியாய் வாழணும்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நிறைய பேர் இயேசு கிறிஸ்து எனக்கு சோகம் கொடுத்தாரு, இதுதான் சாட்சி. இயேசு கிறிஸ்து எனக்கு பணம் கொடுத்தாரு, இதுதான் சாட்சி. இந்த சாட்சியை சொல்லுது. அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க சீக்கிரமா. பரிசுத்தாவியே வரல நிறைய பேர்த்துக்கிட்ட. சரி, அப்புறம் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சமுதாயம் முழுவதும் பூமியின் கடைசி பரியந்தமும் யாருக்கு சாட்சியாப்பா? எனக்கு சாட்சி, இயேசுவுக்கு சாட்சி. இயேசு தேவன் பூமியில் பிறந்தார். அதான பாண்டாங்கப்பா. அடுத்தது, மரித்த இயேசு உயிருடன் எழுந்தார். அதான் சாட்சி வேணும். மரித்த இயேசு உயிருடன் எழுந்தார், நாங்கள் எல்லாம் சாட்சி. எப்படியா சாட்சி? நீ உயிர்த்த பார்த்தேனே, போய் பாட்டு பாடுறியா? மரித்த இயேசு உயிருடன் எழுந்தார், நாங்கள் எல்லாம் சாட்சி. எப்படி? ஒரு காலத்தில் நான் குடிகாரனாக இருந்தேன், ஒரு காலத்தில் விபச்சாரக்காரனாக இருந்தேன், ஒரு காலத்தில் பொய்காரனாக இருந்தேன், திருடனாக இருந்தேன், கொள்ளைக்காரனாக இருந்தேன், கொலைகாரனாக இருந்தேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் நல்லவனா மாறிட்டேன். இந்த இயேசு செத்த இயேசா இருந்தா என்னைய மாற்ற முடியாது. அவர் உயிரோடு இருக்கிறதுனால தான் என்னை மாத்தினார். நான் தான் சாட்சி, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் சாட்சி, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. ஆமென். ஆக நாம் இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். கோர்ட்ல போய் எனக்கு சாட்சினா என்னங்க அதுக்கு அர்த்தம்? எனக்கு ஒரு ஆளு சாட்சியை போய் நிக்கிறான், சாட்சியா நிக்கிறான் கோர்ட்ல போய். அங்க போனா எனக்கு குற்றவாளியா எவன் இருக்கிறானோ, குற்றவாளியா இருக்கிறானோ அவனை பத்தி தான் சாட்சி சொல்லணும். சரிதானா? அங்க போய் நின்றுட்டு நான் நல்ல பையங்க, நான் அங்க வேலை செய்யறேங்க, இது இல்ல, உன்னை பத்தி இல்ல சாட்சி. இயேசுவுக்கு சாட்சியாய் நீ இருக்கணும். இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், ஜீவிக்கிறார், எனக்கும் ஜீவனை கொடுத்துக்கிறார், அவர் எனக்கும் புத்திமதியை சொல்லிக்கிறாரு, அந்த புத்திமதிப்படி நானும் வாழ்கிறேன் பாரு. அப்ப இயேசு உயிர்த்தார் என்பதற்கு சாட்சி நீங்களும் நானும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? நம்மளை பார்த்தாவே இயேசு மாதிரி இருக்கணும். நம்மளை பார்த்தா எப்படி இருக்கணும்? இயேசு மாதிரி, இயேசுற மாதிரி இருக்குது. புரியல நிறைய பேருக்கு? இயேசு மாதிரி இல்ல, இயேசுற மாதிரி இருக்கு நம்மளை பார்த்தால. ரைட். சாட்சியாய் வாழ வேண்டிய எங்கெங்கெல்லாம்? எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, உலகம் எங்கும் இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். உலக மத்தியிலே, சமுதாயத்தில் நாம் யாரு? நாம் தேவனுடைய பிள்ளை. மெயின் பாயிண்ட் அதான். நாம் யாரு? தேவனுடைய பிள்ளை. அப்பனுக்கு பிள்ளை, தப்பாம பிறந்திருக்கிறான் சாட்சி சொல்லணும். இவன் பிசாசு பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. காயினை பார்த்து சொன்ன மாதிரி நம்ம இயேசுவின் பிள்ளை. அப்ப அப்பனுக்கு பிள்ளை, தப்பாக பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப நாம் தேவனுடைய பிள்ளை, நாம் மணவாட்டி. யார் இந்த அம்மாப்பா? இந்த அவருடைய ஒய்ஃபுப்பா. அப்படி சொல்லுங்க, அவருடைய ஒய்ஃபுப்பா. இது யாரு? இது கேசியா? அது அப்படி சொல்லக்கூடாது. மணவாட்டி. நம்ம யாரு?
மணவாட்டி. நம்ம யாரு? கிறிஸ்தவ சபையார். நிறைய சபைகள் உண்டு உலகத்துல, நிறைய சபைகள். இந்துவிலும் முஸ்லிமும் எல்லாத்திலும் இருக்கு சபைகள். கிறிஸ்தவத்திலும் நிறைய சபைகள் இருக்கு. நாம கிறிஸ்தவ சபையார். சபை என்றாலே எக்லீசியா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், செட் அபார்ட். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய கூட்டமாய் நாம் இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு வேத பாடத்தில் படித்தோம். நாம இந்த பூமிக்கு ஒப்பாய் இருக்கிறோம். இந்த பூமி டேஸ்டா இருக்கணும்னா நம்ம இருந்தாகணும். நம்ம இல்லைன்னா இந்த பூமி டேஸ்டா இருக்காது. அவன் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியல. நம்மளை பத்தி நம்ம யாருமே தெரியல நிறைய பேருக்கு. அவன் ஏன் தெரியல தெரியுமா? நீ இந்த சமுதாயத்தை நீ யாரும் நடந்து காட்டல. நீ இந்த சமுதாயத்திலே நீ யார் என்று நடந்து காட்டி விட்டால் போதும், உன்னை பார்த்து அவன் சொல்லுவான், நீ தாயா உப்பு, நீ தான் தாயா காரியமே நடக்குது, நீ வந்தா தாயா இந்த ஊருக்கு தண்ணி வருது, நீ வந்தா தாயா மழை பெய்யுது, நீ வந்தா தாயா ரோடு போடுறாங்க, நீ வந்தா தாயா சாக்கடை எல்லாம் வருது. இங்க அவன் சாக்கடை வரல, சாக்கடை என்ன வருது? கால்வாய் எல்லாம் வருது, பாதாள சாக்கடை வருது. அப்படி அதாவது நம்முடைய சாட்சி வாழ்க்கை நமக்கு இருந்தால் தான் நமக்கு மரியாதை உண்டு. நம்ம வாழ்க்கை சாட்சியே இல்லாம இருந்தா பூமிக்கு உப்புன்னு சொல்றது சும்மா எழுதி வச்சிருக்கிறதா. ஏட்டு சுரக்காய் கறி கூடாது. ஏட்ட போய் கிழிச்சு கிழிச்சு சாப்பிட முடியுமா? ஏட்டு சுரக்காய் உண்மை சுரக்காயாய் மாற வேண்டும். அதனாலதான் நீங்க பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஒரு நாள் வரப்போகிறது, நாம் எல்லாரும் எடுபட்டு போட போகிறோம், ரகசிய வருகிலே போயிடுவோம். அதுக்கப்புறம் இந்த பூமிக்கு உப்பே இருக்காது. எப்படி போவோம்? சப்பா இருக்கும். அல்லேலூயா. இந்த உப்பு எப்படி இருக்கணுமா? அதனாலதான் முன்கூட்டியே தேவன் சொல்லுகிறார், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். முடிஞ்சது. உப்புக்கு எவனாச்சும் சாரமாக்க முடியுமா? திரும்ப தூத்துக்குடியில இருந்து வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? அவங்களும் தூத்துக்குடி தான்ல. தூத்துக்குடியில இருந்து வந்தால் உப்பு கெட்டு போச்சுன்னா கெட்டு போனதுதான். அதனாலதான் பேதுரு சொல்றாரு, மறுபடியும் பிறந்தவன் பின்மாற்றம் அடைந்தால் அவனை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். கோடியில ஒருத்தவன் தான் மாறலாம் ஒழிய, கோடியில ஒருத்தன் மாறலாம் ஒழிய மற்றபடி புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நீங்களும் நானும் உப்பாய் இருக்கிறோம். உப்பானது சாரமற்று போனால் அப்ப இந்த உலகத்துல எப்படி வாழணுமா? நம்ம சமுதாயத்தில் எப்படி வாழணும்? சாரமா வாழணும். அவன் சாரமாய் வாழணும் நம்ம எல்லாரும். ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்லிக்குது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், ஒளியாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்ம இல்லாம போயிட்டோம்னா ஒளி இல்லை. என்னமா பாட்டி சரிதானா? ஒரு நாள் வருது, இயேசு கிறிஸ்து நம்மளை எல்லாரையும் கூட்டி போயிறாரு. அதுக்கப்புறம் உலகம் இருளடைந்த உலகம், அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி, அட்டகாச ஆட்சி, அலங்கோர ஆட்சி, அநியாய ஆட்சி, பயங்கரமான ஆட்சி நடக்க போகுது. அல்லேலூயா. ஆக நாம் இருக்கிறதுனால ஒளி, இந்த உலகத்துக்கு ஒளி. இது எப்படி? நம்ம வாழ்ந்து காட்டினா தான் மற்றவனுக்கு தெரியும். நம்ம வாழ்ந்து காட்டலன்னா மற்றவனுக்கு தெரியவே தெரியாது. ஆமென். உலகத்திற்கு ஒளியா இருக்கிறோம். வாசிங்க அதை கொஞ்சம். மலையின் மேல இருக்கணும். நம்ம எங்க இருக்கணுமா? மலையின் மேல இருந்தா எல்லா மக்களுக்கும் ஒளி கிடைக்கும். ரைட்டா? திருவண்ணாமலை ஒளியை பார்க்க போறாங்கல்ல எல்லாரும். மலையில் இருக்கிறதுனால தானே. மலையின் மேல ஒளி இருந்தால் எல்லாரும் போவான். ரைட்டா? நம்ம எங்க இருக்கணும்? மலை மேல. யாரு மலை? ஏசுதான் மலை. மலை மேல் ஏறுவேல் ஒரு ஆள் பாட்டு பாடிருக்காருல பெருக்கு மனுஷன். நம்ம தான் ஏசப்பா தான் மலை, மவுண்டன், பெரிய பாறை. அல்லேலூயா. அது மேல ஒளி இருக்கணும், நம்ம ஒளி. ஆமென். அப்புறம் வாசிங்க. விளக்கை கொளுத்திட்டீங்க, லைட் எரியுது, நீங்க ஒளிதான். அதுல ஒண்ணும் தப்பே இல்லை. ஒளி வந்துருச்சு. ஆனா மரக்கால் போட்டு மூடி வச்சிடறாங்க. மரக்கால்னு தெரியுமா? மரக்கால்னு தெரியுமா? வில்லேஜில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், மிச்சவங்களுக்கு தான் தெரியாது. அளக்கிறது, நெல்லா அளக்கிறது. இந்த மரக்காலால் மூடி வைத்து விட்டால், மூடி வச்சுட்டா அந்த வெளிச்சம் வெளியே போகுமா? வெளிச்சம் தான். ரட்சிக்கத்தான் பெற்றிருக்கிற, இயேசுவினால பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறாய். உனக்கு ஆசீர்வாதம் வருது. ஆனா உன் மூலமாய் உலகத்துக்கு ஆசீர்வாதம் வரணுமே. உலக சமுதாயத்திலே உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்?
உன் மூலமாய் உலகத்திற்கு ஆசீர்வாதம் வரணும். ஆமென். அப்ப நீ மரக்கால் போட்டு மூடி வைக்காத. என்ன செய்ய சொல்றாரு? அத எங்க வைப்பாங்களாம்? வீட்டுல அதுக்கு ஒரு தண்டு இருக்குது, தண்டு மேல வைப்பாங்க. விளக்கு தண்டு யாரு? இப்போ விளக்கு தண்டு யாரு? புரியல. பைபிள் காலேஜ் படிச்சவங்களுக்கும் புரியல. விளக்கு தண்டு தான் ஆவியானவர். ஆவியானவர் மேலே நம்ம நிக்கணும். இப்ப 7 குத்து விளக்குகள் இருக்கிறது என்று படித்திருக்கிறோம் வெளிப்படுத்துற விசேஷத்துல. அப்போ முழுமையான ஒளிகளின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து உலாவுகிறார் என்று படிக்கிறோம். ஆக நம்ம முழுமையான ஒளியா இருக்கணும். 7 என்றால் முழுமை. ஆவியானவரால் நாம் எரிய வேண்டும். எரியறது எப்படி? ஆவியானவரான எரியணும். அதனாலதான் பாட்டு பாடணும். என்ன பாட்டு? பாடுங்களா? அது இல்ல, அடுத்த சென்ஸா? ஆட்கொண்டு எங்களை ஆனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை ஆனலாக்கும், அன்பினால் நம்மளை அனலாக்கி ஒளிவிட்டு சுடர்விட வைக்கிறது ஆவியானவர். விளக்கு தண்டுல தான் எண்ணெய் இருக்குது. விளக்கு தண்டுல தான் திரி வருது. விளக்கு தண்டுல எண்ணெயும் திரியும் வந்தோடனே வெளிச்சம் வந்துருது. அல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்களும் நானும் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறோம். விளக்கு தண்டுல வச்சு மலை மேல வச்சு நம்ம உலகத்துக்கே காட்டணும். உலக சமுதாய வாழ்க்கை நம்ம அப்படி இருக்கணும். அது விட்டுட்டு ரட்சிக்கப்பட்டு வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு ஜாப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இப்படியே இருந்துகிட்டு பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லை. சரிதானா? வல்ல உலகம் எங்கும் செல்வோமே, உன்னதர் மகிமை சொல்வோமே. இல்லையா? வெள்ள வேலை செய்யும். எங்கெங்க போகணுமோ போக வேண்டியதான். அவ்வளவுதான். நம்முடைய தொழிலே அதுதான். ஆமாம். சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நமக்குள்ளேயே இதுக்குள்ள குண்டி சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற வேலை. குண்டி சட்டிக்குள்ள குதிரை ஓட்டாத, குதிரை ரேஸ்ல போய் குதிரை ஓட்டு. அப்படியா? இங்க ஓட்டுனா பிரயோஜனம் இல்ல, அங்க போய் ஆக்சுவல் குதிரையை ஓட்டு. அல்லேலூயா. ஆக நம்முடைய பணி, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள், நமக்கு தேவன் சொல்லி கொடுத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் ஏராளம் இருக்கிறது. நீ பூமிக்கு உப்பா இருக்கிறாய், சாரமற்று போகாதே. சாரம் வேணும்னா வசனத்திலே சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஆமென். சாரமா இருக்கணும். அப்ப மற்றவங்களுக்கு பாரமாய் இருக்க மாட்டாய். மற்றவர்களுக்கு அது உரமாய் இருக்கும். ஆமென். மற்றவங்களுக்கு உரமா இருக்கணும் இந்த உப்பு. ஆமென். உப்பை எந்த மரத்துக்கு போடுவாங்க? என்னங்க? தென்னை மரத்துக்கு போடுவாங்க. அந்த இதுலயே மேலேயே கொண்டு போய் போடுவாங்க. பாத்திருக்கீங்களா? உப்பை போட்டா பூச்சி எல்லாம் அரிச்சிடும். ஆமென். நம்ம உப்பு நம்ம இருந்தா ஒரு பூச்சி வராது. அல்லேலூயா. இப்ப பூச்சி நிறைய அலையறதுக்கு காரணமே நீங்களும் நான் தான். புரியுதா? இப்போ பூச்சிகள், அதாவது இந்த பூச்சியை சொல்லல, தீமையான பூச்சிகள், பொல்லாத காரியங்கள் உலகத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்களும் நானும் தான். இந்த உப்பு சரியில்லை. இந்த உப்பு சாரமிட்டு போய் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த உப்பு சாரமாக இருந்தால் ஒரு பூச்சியும் வராது. இங்க எல்லாம் திருட்டு பசங்க நிறைய இருக்கிறான். கொலைகாரன் கொள்ளைக்காரன் நிறைய உருவாயிட்டான். என்ன காரணம் தெரியுமா? வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இருக்கும்போது திருடானே அவனுக்கு ராத்திரில தான் திருட மெஜாரிட்டியா வர்றான். என்னன்னு தெரியல, இருட்டு தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் போல. ஆக வெளிச்சம் எங்கோ அப்படியே 1000 வாட், கோடி வாட் அப்படி வெளிச்சம் இருக்கணும் நமக்கு. அல்லேலூயா. இப்படி வெளிச்சம் இருந்தால் போதும். உன்னுடைய சமுதாய வாழ்க்கை அப்படி அப்படி இருக்க வேண்டும். நீ போகிற ஆபீஸ்ல, படிக்கிற பள்ளியில, இருக்கக்கூடிய கல்லூரியில, உங்க தெருவுல, வீட்டுல, எல்லா இடங்களிலும் நீ உப்பா இருக்கிறாயா, ஒளியா இருக்கிறாயா? உன்னை பற்றி யோசிச்சு பார்க்கணும். சும்மா ஏனோ தானோ நம்ம கிறிஸ்தவனா இருந்து பிரயோஜனம் இல்லை. ஏனோ தானோன்னு கிறிஸ்தவனா இருந்து பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல்ல பரிசுத்தம் தேவை. உன்னுடைய சமுதாயத்தில் நீ பரிசுத்தமா இருக்க. உன்னை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் உன் மேலே ஒரு பாவ காரியங்களே சொல்லக்கூடாது. உன்னை பற்றி ஒரு குறை கூட சொல்லக்கூடாதுங்க. இந்த பொண்ணா அங்க நின்று அவனோட பேசிட்டு இருந்துச்சேன், இந்த பேச்சே வரக்கூடாது. ஆமா, இந்த பையனா அங்க டாஸ்மாக் பக்கத்துல பார்த்தேன், நான் அடிக்கடி அங்கேயே நிக்கிறானே, இந்த பேச்சே வரக்கூடாது. ஆமா, நம்ம உலகத்துல சமுதாயத்துல வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இவனா
இவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. இவரா, அமேன், இவரா, வெரி குட்பா, பரவாயில்லப்பா, நல்லா இருக்காருப்பா, நல்லா பண்றாரு, நல்ல மனுஷன்பா, நல்ல மனுஷன், இவருக்கா இப்படி அப்படி அப்படி சொல்லணும்யா. நமக்கு ஒண்ணும் வராது, இல்ல இல்ல சொல்றேன், இவருக்கா இப்படி அப்படி அப்படி சொல்லணும். ஆனாலும் நம்மை பற்றி தவறாய் சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனாலும் அதெல்லாம் மைனஸ், கொஞ்சம் தான். இல்ல மெஜாரிட்டி நீ உலகத்தார் மத்தியில பரிசுத்த வாழ்க்கை உனக்கு தேவை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? பரிசுத்த வாழ்க்கை உனக்கு தேவை. ஒரு கன்னத்தில் அடிச்சா என்ன செய்யணுமா? இது சும்மா சண்டே அன்னைக்கு படிக்கிறதாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ற அட்டாசம் எனக்குல தெரியும் இல்ல, அப்படிலாம் இல்ல. நீ வாழ்ந்து காட்டணும். பரிசுத்தம் என்பதற்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். உங்களுக்கு சொல்லல, பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒன்று, செட் அபார்ட், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம், உலகத்தை விட்டு பிரிந்தவர்களாய் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை. ஒன்று, அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. ஒன்று. இரண்டாவது, ஹோலினஸ். ஹோலினஸ், தூய்மையான வாழ்க்கை. இரண்டு வாழ்க்கை நமக்கு தேவை. ஒன்று, உலகத்தை விட்டு பிரிந்து வாழ வேண்டும், ஆனால் உலகத்திலே தான் வாழணும். எப்படி அது? உலகத்தை விட்டு பிரிஞ்சு வாழணும், ஆனா உலகத்திலே வாழணும். இது எப்படி? சேர்த்துக்கொள்ளதான் இருக்கணும், ஆனா செந்தாமரையா இருக்கணும். தண்ணீருக்குள்ளதான் இருக்கணும் தாமரை, ஆனா தண்ணியில ஒட்டிக்க கூடாது. அவங்களோட தொடர்பு இருக்கலாம், ஐக்கியம் இருக்கக்கூடாது. உலகத்தாரோடு தொடர்பு இருக்கலாம், உலகத்தாரோடு ஐக்கியம் இருக்கக்கூடாது. கான்டாக்ட் இருக்கலாம், கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. அதனால உலகத்தை விட்டு பிரிந்து வாழ வேண்டும். மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு பிரிந்து வாழ வேண்டும். சத்திய மாறுபாடு, ஜீவிய மாறுபாடு. நம்ம ஆட்கள் இந்த சந்ததியை விட்டு பிரிஞ்சு போறதுக்கே மனசு வர மாட்டேது, என்னன்னு தெரியல. சத்திய மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு பிரிந்து வாழ், ஜீவிய மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு பிரிந்து வாழ். ஆமென். மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு பிரிந்து வாழும். அந்நிய நுகத்தோடு பிணையாமல் இரு, அந்நிய நுகங்களோடு பிணையாமல் இரு. இது ஊழியத்திலும் தேவை, வாழ்க்கை திருமணத்திலும் தேவை. நிறைய திருமண காரியங்களிலே அந்நிய நுகத்தோடு இணைந்தவர்கள் அவர்கள் படுகிற சாபங்களை நாங்கள் கண்கூடா எங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கண்டிருக்கிறேன். அந்நிய நுகத்தோடு இணைந்து விட்டாரே, அதனால எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கிறது, எவ்வளவு சாபங்கள் வருகின்றது என்று அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். நிறைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அந்நிய நுகப்பிணைப்பு ஊழியத்திலும் கூடாது, திருமண வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது. ஆக உலகத்தை விட்டு பிரிந்து வாழ வேண்டும் என்றால் உலகத்தை விட்டு தாமரை போல வாழ வேண்டும். மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலக வேண்டும். அந்நிய நுகப்பிணைப்பு கூடாது, ஊழியத்திலும் கூடாது. இரண்டாவது, நீயும் நானும் எப்படி இருக்கணும்னா ஹோலினஸ், தூய்மையான வாழ்க்கை. தூய்மையா வாழணும் நம்முடைய வாழ்க்கை. கிறிஸ்தவனுடைய பரிசுத்தம் கெடுவதற்கு உலகத்தான் சொல்றான். நம்முடைய பரிசுத்தம் கெடுவதற்கு காரணம் என்னன்னா, உலகத்தான் சொல்றான், பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை. பைபிளே அவனுக்கு தெரியாது, அவன் சொல்லி கொடுக்கிறான். வெரி குட் தத்துவம் இது, தெரியுமா உங்களுக்கு? வெரி குட் தத்துவம் இது. என்னென்ன ஆசை சொல்லுங்க? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த மூணு இருந்தாவே அவுட். அவன் ஒன்னு இருந்தாலும் அவுட், அதுவே விஷயம். ரைட் தானா? ரைட். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கிறிஸ்தவரின் பரிசுத்தம் கெடுகிறது. முதலாவது பணத்தால் கெடுகிறது, இரண்டாவது பெண்ணால் கெடுகிறது. ரொம்ப முக்கியம். எனக்கு ஒரு போதகர் இருந்தார், அவர் சொல்லுவார், ஊழியக்காரன் கெட்டு போவதற்கு மெயின் காரணமே பெண்களால் தான். பெண்கள் தான் குற்றவாளி இல்லை, இவன் தான் முதல் குற்றவாளி, அப்புறம் பெண்கள் சைடு குற்றவாளி. ஆக பெண்ணாசை, பொருளாசை, மண்ணாசை, பொன்னாசை ரெண்டையும் சேர்த்து பொருளாசை ஆக்கிடலாம். ரைட்டு தானா? ஆக பெண்ணாசையும் பணாசையும் தான் கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசியுங்கள் சீக்கிரமாய். 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. வாசிங்க. முதல்ல பரிசுத்தத்துக்கு என்ன காரணமா? வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து. இது ஆவிக்குரிய ரீதியிலும் அர்த்தம் உண்டு, மாம்ச ரீதியிலும் அர்த்தம் உண்டு. வேசி மார்க்கம் என்றால் கள்ள உபதேசங்களை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் ஒன்று, இன்னொன்று வேசித்தனமான காரியத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டும், ரெண்டு காரியம். ஆக நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்றால் முதல்ல பரிசுத்தத்தை கெடுப்பது பெண்கள் மூலமாய்த்தான் நடக்கிறது. ஆனா இந்த காலகட்டத்தை பார்த்தா ஆண்களே பரிசுத்தத்தை கெடுக்கிறாங்களா இருக்கிறாங்க. அது வேற. இப்போ ரெண்டுமே ஈக்குவலா நின்றுட்டு இருக்குது இப்போ, ரைட்டா? இன்னொன்று பொருள் ஆசை. அதை பற்றி நான் ஏற்கனவே செய்தி உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உண்ணவும் உடுக்கவும். சரி, அதுல பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. கௌதம புத்தர் சொன்னாரு, ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அவருக்கு ஒண்ணும் தெரியல, வாழ்க்கையே தெரியல பாவம். ஆசை இல்லாத மனுஷன் ஒருவன் இல்லை. நேற்று நான் சொன்னேன், ஆசை இல்லாதவன் இருந்தால் அவன் யார் தெரியுமா? ஒன்னு வைத்தியக்காரன், இல்லைன்னா பேபி. இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஆசையே இருக்காது. தேவனுக்கே ஆசை உண்டு, இருக்கா இல்லையா? நீ நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை. நீ நானும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை. ஆசை தீமைக்கு வழி அல்ல. இந்த ஆசை பேராசையாய் மாறி இச்சையாய் மாறும் பொழுதுதான் தீமையை வளர்க்கிறது. ஆசை ஆசையாவே இருந்தா பிரச்சனை இல்லை. இந்த ஆசையில மெயின் ஆசை பண ஆசை, பொருள் ஆசை. எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆமாம், எல்லா தீமைக்குங்க. இதுல ஒண்ணும் வித்தியாசமே இல்லை. கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம், இப்படி எல்லா காரியங்களுக்குமே பேசிக் எக்கனாமிக் தான். கம்யூனிஸ்ட்காரங்களை கேட்டா கரெக்டா சொல்லிக் கொடுப்பாங்க. கம்யூனிசம் என்ற ஒரு இசம் வளர்ந்ததுக்கு மெயின் காரணம் பொருளாதாரம் தான். அப்ப பொருளாதாரம் தான், பணத்தின் மேலே பண ஆசையினாலதான் காரியங்கள் பாவங்கள் பெறுகின்றன. ஆக நீயும் நானும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உலகத்தை விட்டு எல்லாவற்றையும் பிரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார் தூய்மையான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து பெண்களாலே கரைபடவில்லை. எத்தனையோ வாலிப பெண்கள் இயேசுவோடு ஊழியம் செய்தார்கள் தெரியுமா? எத்தனையோ வாலிப பெண்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37, 39 வாசிங்க. 7ஆம் அதிகாரமா? 8ஆம் அதிகாரம் 2, 3. மகதலேனா மரியாள்னாவே பொல்லாத ஸ்திரீன்னு தான் சினிமாவே எடுக்கிறான் எல்லாரும். பொல்லாத ஸ்திரீன்னு சொல்லி அந்த அம்மாவெல்லாம் பழகிருக்காரு அவரு. வாசிங்க அதெல்லாம். சூசன்னாலும் நிறைய ஸ்திரீகள் இயேசுவோடு இருந்தார்கள். ஒருவராவது இயேசுவை குற்றப்படுத்தி சொல்ல முடிந்ததா? அவரே அறைகோல் விடுத்தார். உலகத்திலே பிறந்த சரித்திர புருஷர்கள் எத்தனை பேர் பிறந்தாங்க. ஆனால் என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொன்ன ஒரே சரித்திர புருஷன் நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. எத்தனையோ தலைவர் எல்லாம் பார்க்கிறோம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும் இப்படி சொன்ன ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எத்தனையோ பெண்களோடு பழகினார், வாலிப பெண்களோடு பழகினார். இன்னொரு காரியத்தை வாசிங்க, லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா தெரியும். அதுல ஒரு வாலிப ஸ்திரீ அவள் பரிமள தைலத்தை தேவனுடைய தலையிலே ஊற்றுகிறாள், அவருடைய பாவத்தை முத்தமிடுகிறாள், அவருடைய தலை முடியினாலே பாவத்தை துடைக்கிறாள். இந்த அளவுக்கு ஒரு ஸ்திரீ, வாலிப ஸ்திரீ இயேசுவோடு தொடர்பு கொண்டிருக்கிறாள். ஆனாலும் அவரிடத்திலே பாவம் இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். இதைத்தான் உலகம் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது. அவன் தப்பா இருக்கானா அதெல்லாம் முக்கியம். நீ எப்படி இருக்கிற அப்படின்னு எல்லாரும் பார்க்கலாம். கிறிஸ்தவனாக இருக்கிற நீ எப்படி இருக்கிறாய்? இயேசுவை ஆண்டவர் என்று பிரசங்கிக்க நீ எப்படி இருக்கிறாய்? இயேசுவே தேவன் என்று சர்ச்சுக்கு போகிற நீ எப்படி இருக்கிறாய்?
உன்னை பற்றி தான் இந்த சமுதாயத்தை நீ எப்படி இருக்காய்? ஆயிரக்கணக்கான கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றன. உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கணும். இயேசு அதற்கு மாதிரியா இருந்தார். ஜட்ஜி சொன்னான், இவரிடத்திலே குற்றம் இல்லை. ஜட்ஜி சொன்னான், யாருடைய? இயேசுவை விசாரித்த ஜட்ஜி சொன்னான், இவரிடத்தில் குற்றம் இல்லை. குற்றமில்லாத ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுத்த ஒரே ஒரு கோர்ட்டு இந்த கோர்ட்டு தாயா. குற்றமில்லாத ஒரு ஆளை சிலுவையில் அரைஞ்சது இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாயா. உலகத்துல நம்முடைய நீதி அநீதியாய் மாறி போயிற்று. ஆமென். அவரோடு கூட இந்த யூதாஸ் காரியத்தை சொல்லுகிறான், காட்டி கொடுத்தவன் சொல்றான், மாசில்லாத இந்த ஆட்டுக்குட்டியை காட்டி கொடுத்தன. எக்ஸாம்பிள் எப்படி சொல்றான்? ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டிக்கு ஒன்றும் தெரியாது தெரியுமா? வான்னா வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இவங்கெல்லாம் அந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கு, அங்கே மேரின்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு வரும். அப்படிதான் அவங்களுடைய பாடம் இருக்கும் தெரியுமா? என்னங்க பாபா? பத்தியா, மேரி ஹேட் எ லிட்டில் லேம்ப். அப்படியே படிச்சுட்டு வாங்க. நம்ம படிக்கும்போது அதெல்லாம் கிடையாது. நான் ட்ராக்ஸை படிச்சு அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். கிறிஸ்டியன் ட்ராக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேன். ரைட். ஆக ஆக இந்த குழந்தை லிட்டில் லேம்பெல்லாம் வான்னா வரும், அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே நம்ம இதில் மெட்ராஸில் பெரம்பூர் பக்கத்தில் கசாப்பு கடை இருக்குதே, வேற என்ன, ஆட்டு தொட்டி. ஆட்டு தொட்டிக்கு அவன் மாதிரி ஆடு தொட்டிலாம் பிடிச்சிட்டு போகிறான். இந்த ரோட்டில் போகுது கூட்டம் கூட்டமாக, அதுக்கு தெரியுமா நம்மளெல்லாம் சாகடிக்க போகிறாங்க? அது ஒன்றும் தெரியாது. கடைசியில் வெட்டுற வரைக்கும் அதுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஈசாக்கு மாதிரி வெற்ற வரைக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. ஈசாக்க மல்லாக்க படுக்க வச்சானா, குப்புற படுக்க வச்சானா? மல்லாக்க படுக்க வச்சான். அவன் மல்லாக்க படுக்க வச்சு அப்பா கத்திய ஓங்கும் போது கூட அவன் எறும்புலே கத்துல. ஹல்லேலூயா சொல்லுவோமா? சும்மா ஏதோ ஈசாக்க பத்தி ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம. இல்ல, நம்ம பிள்ளைகள் என்ன நினைக்கும்? எப்பா கத்திய வச்சு வெட்ட போறேன், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுவேன்றான் நம்மால், தெரியுமா? ஆனா ஈசாக்கு அப்படி இல்லை. ஹல்லேலூயா. ரைட், போட்டோம். ஆக தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், காட்டி கொடுத்தவன் சொல்லுகிறான், மாசில்லாத ஆட்டுக்குட்டியை காட்டி கொடுத்தேன். நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், எப்பா இவ்வளவு பெரிய மகா பெரிய தீர்க்கதரிசியை நான் இதுவரைக்கும் பார்க்கல. ஏன் தெரியுமா? 3 மணி நேரம் உலகம் அந்தகாரப்பட்டது அவர் சாகும் பொழுது. இது சரித்திரத்தில் இன்னைக்கு இருக்குதுங்க, ஜாகிரபியில் எழுதி வச்சிருக்கிறான். 3 மணி நேரம் உலகம் அந்தகாரப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. டேட்டு தான் தெரியல அவனுக்கு, டைம் எல்லாம் போட்டுக்கிறான். ஆக தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் இதை பார்த்தோன்னா நூற்றுக்கு அதிபதி சொல்லிட்டு, எனக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த புது கல்லறையை இவருக்கு கொடுக்கிறேன். ஆக எல்லாரும் குற்றவாளி இல்லைன்னு சொன்னா, இப்படித்தான் இயேசு வாழ்ந்து காட்டினார். நீயும் அப்படித்தான் வாழ வேண்டும். உன்னுடைய சமுதாயத்தில் அப்படித்தான் வாழ வேண்டும். நீ நிறைய காரியத்தில் மக்கள் பரிசுத்தத்தை இழந்து போகிறார்கள். நிறைய காரியத்தில் தூய்மையை இழந்து போகிறார்கள். 1-2 மாத்திரம் சொல்லிட்டு முடிக்க போறேன். 1, கெட்ட வார்த்தை பேசுவது. அதுலயும் மெட்ராஸ் பாஷை பேசுறது. மெட்ராஸ் பாஷை தெரியுமில்ல, இந்த பாஷை பேசுறது தான் ரொம்ப அதிகம். ரைட். இது கெட்ட வார்த்தைன்னா வேதம் என்ன சொல்லு தெரியுமா? எபேசியர் 4:29 வாசிங்களேன். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள். பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத வார்த்தைகள் எல்லாம் கெட்ட வார்த்தைகள். அப்போ பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை எங்க இருக்குது? இங்கதான் இருக்குது. இதையே பேசிட்டு இருந்தா நல்ல வார்த்தை. இதை பேசாமே விட்டுட்டீங்கன்னா நீ கெட்ட வார்த்தை பேசுறேன்னு அர்த்தம். ஆமென். அப்ப நமக்குள்ளே பரிசுத்தம் வளராது. நமக்குள்ளே பரிசுத்தம் வளரணும். ஆமென். பரிசுத்தம் வளர்ந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, போன 11ஆம் தேதி நம்முடைய மாத பத்திரிகை டெஸ்பாச் பண்ணோம். டெஸ்பாச் பண்ண எக்மோருக்கு சிஸ்டர்லாம் போனாங்க. கூட நம்முடைய ஆச்சிரம வார்டன் போனாரு, அவரும் போனாரு, ஏசோடியா. அங்கே போனோன்னே நமக்கு இன்னும் பர்மிஷன் வரல. இந்த வருஷம் 2009 பர்மிஷன் கன்செஷன் வரல போஸ்டல்ல. அதனால கன்செஷன் இல்லைங்கிறதுனால
நீங்க ஒவ்வொரு புக்குக்கும் 2 ரூபா கட்டணும். டோட்டலா 2000 ரூபாய் கட்டணும். பண்ணீங்க அப்பதான் டெஸ்பாச் பண்ணணும்னு சொல்லிட்டான். என்ன செய்யறது? கட்டிதான் ஆகணும். 2000 ரூபாய் கட்டணும். உடனே அங்கிருந்து போன் பண்ணாங்க. இங்கிருந்து செந்தில்குமார் நம்முடைய விசுவாசியை கிட்ட ரூபாய் கொடுத்துட்டோம். கொண்டு போய் கொடுத்தாங்க, பணம் கட்டாங்க, 2000 ரூபாய் கட்டினாங்க, டெஸ்பாச் பண்ணிட்டோம். ரைட். 250 ரூபாய்க்கு டெஸ்பாச் பண்ண வேண்டியது 2000 ரூபாய் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் 250 ரூபா, இல்லை என்றால் 2000 ரூபா. எங்கு போய் இன்பத்தினை காண்பது? நம்ம பாடுறோம். இது எங்கு போய் துன்பத்தினை சொல்வது? அவர்கிட்ட தான் சொல்லணும் இல்லையா? ரைட். அதுக்கப்புறம் இன்பம் தானா வந்துடும். அல்லேலூயா. சரி. உடனே அப்போதைக்கு நம்முடைய சிஸ்டர் சொன்னாங்களாம், 2000 ரூபா ஆயிடுச்சுப்பா செலவு, ஐயோ கஷ்டமே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பேச்சில் சொல்லுவோம்ல நம்ம. அப்போ ஜனவரி 1ஆம் தேதி தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற அந்த வார்டன், நம்முடைய ஆசிரம வார்டன் சொன்னாராம், இதுக்கு ஏன் சிஸ்டர் கவலைப்படுறீங்க, விசுவாசத்தோட இருங்க, கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. பிந்தினோர் முந்தினோர் ஆவார், முந்தினோர் பிந்தினோர் ஆவார். பாத்தீங்களா நிலைமை எப்படி இருக்கு? பாத்தீங்களா? இப்படிப்பட்ட விசுவாசம். அந்த விசுவாசம் எங்க இருந்து வந்துச்சு? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்த விசுவாசம். ஆனா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தால் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சு எல்லாமே விசுவாசத்துக்கு அடுத்தபடியா இருக்கும். கெட்ட வார்த்தையே, கெட்ட சிந்தனையே நமக்குள்ளே வராது. ஆக தேவனுடைய வார்த்தையினாலே தான் நமக்கு கெட்ட வார்த்தை வராத நிலை வரும். ஆமென். அதனால இப்போ நீங்க எல்லாம் ஜெபம் பண்றீங்க, பரவாயில்ல. காலையில மத்தியானம் ராத்திரி எப்போ ஜெபம் பண்றீங்க, பரவாயில்ல, பண்ணுங்க. பண்ணும்போது பாட்டும் பாடுறீங்க, சந்தோஷம். மார்த்தாள் வீட்டு பாட்டு பயங்கரமா இருக்குது. தாவீது வீட்டு குடும்பத்து பாட்டு மாதிரி தான் சத்தம் பயங்கரமா கேட்குது. ஒரு பையன் டொம் டொம்னு அடிக்கிறான், சின்ன பையன். ஒருத்தன் டொம் டொம்னு அடிக்கிறான், ஒருத்தன் என்ன பண்ணா, ரொம்ப ஜாலியா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்தோத்திரம். பாட்டோட மாத்தம் இல்ல, வசனத்தையும் ஒரு அதிகாரம் வாய்ச்சிருங்க. வசனத்தையும் ஒரு அதிகாரம் வாய்ச்சிருங்க. என்ன வசனம் போக போகத்தான் பாட்டு போகவும் வசனம் போகுது. அதனால பாட்டை ராகத்திலே விட்டுறான் நம்ம ஆளு. பாட்டில் இருக்கக்கூடிய கருத்தை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், ராகத்திலே போயிட்டு இருச்சது. அதனால கொஞ்சம் வசனத்தையும் சொல்லி விட்டா நம்ம வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது. கெட்ட வார்த்தையே வரவில்லை என்றால் கெட்ட சிந்தனை இல்லை என்று பொருள். கெட்ட சிந்தனையே இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கெட்ட செயல்பாடுகள் நடக்காது. நாம் பரிசுத்தமாக இருப்போம். இரண்டாவது, நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு கெட்ட வார்த்தை நம்மிடத்திலிருந்து வரக்கூடாது. இரண்டாவது, விபச்சாரம், வேசித்தனம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இதை பத்தி நான் சொல்ல தேவையில்லை. மூன்றாவது, சுய புணர்ச்சி நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நிறைய பேர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுய புணர்ச்சி இருக்கின்றன. இது நிச்சயமா இருக்கக்கூடாது. ரைட். மூன்றாவது, சோதோமி. டிக்ஷனரியில புது பேர் போட்டிருக்கான், பைபிள்ல இருந்து சேர்த்து எடுத்து கொண்டாந்துருக்கான். சோதோம் பட்டணத்தில் நடந்த காரியம் என்னது? சோதோம் பட்டணத்தில் நடந்தது சோதோமி. ஆண் புணர்ச்சி, பெண் புணர்ச்சி. இதெல்லாம் சர்ச்சில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியணும், சர்ச்சில் உள்ளவங்களுக்கு எல்லாம் புரியணும். இந்த காரியங்கள் எல்லாம் மாஸ்டர்பேஷன், ஆண் புணர்ச்சி, அதுக்கு என்ன இங்கிலீஷ் வார்த்தை தெரியல, லெஸ்பியன், ஹோமோசெக்ஸ், லெஸ்பியன், பெண் புணர்ச்சி, இப்படிப்பட்ட காரியங்கள். என்னுடைய சித்தப்பா பொண்ணு ஒருத்தவங்க இருந்தாங்க, நர்ஸ். இப்போ நெய்வேலியில் இருக்கிறாங்க. யாருன்னா பேரெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாது. ரைட். இந்த லெஸ்பியன் மூலமாய் கிறிஸ்தவ பிள்ளை, நல்ல பிள்ளை, இந்த லெஸ்பியன் தொடர்பால் கல்யாணமே வேண்டாட்டாங்க. கல்யாணம் போய் நிச்சயதார்த்தம்லாம் பண்ணியாச்சு, நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் போனோம் நாங்க. கல்யாணமே வேண்டாட்டாங்க. நான் அந்த பொண்ணோட இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணுக்கு பொண்ணு கல்யாணம் மாதிரி. காலங்கள் மாறியது, கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு அவங்க கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளையா ரெண்டு பிள்ளையை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த காரியத்தில் ஈடுபட்டாலே அதுல இருந்து மீண்டு வருவது கூடாத காரியம், ரொம்ப முடியாத காரியம். எல்லாம் பயங்கரமாலாம். அலெக்சாண்டர் சாகர வரைக்கும் இப்படிப்பட்ட காரியத்திலே இருந்தான், மரித்து போனான். அலெக்சாண்டர் பெரிய சக்கரவர்த்தி, பேரரசன். இப்படிப்பட்ட ஆண்புணர்ச்சி காரியத்திலேதான், ஹோமோசெக்ஸிலேதான் அவன் இருந்து மரித்தே போய்விட்டான். பயங்கரம். அவனை கடைசி வரைக்கும் குழந்தை இல்லாமலும் போய்விட்டது. உங்களுக்கு தெரியும். அதனாலதான் தானியேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அலெக்சாண்டர், அவனை கீழே 4 தளபதிகள்,
4 பிரிவுகளாய் பிரியும். தானியேல் எழுதியிருக்கா, பட்சமா? ரைட், சோதனம். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பரிசுத்தத்திற்கு இதெல்லாம் தடையாயிருக்கிறது. சுய புணர்ச்சி, ஆண் புணர்ச்சி, பெண் புணர்ச்சி, பல காரியங்கள் பரிசுத்தத்திற்கு தடையாயிருக்கின்றன. அடுத்ததாய் மதுபான பிரியன். மதுபான பிரியன் பரிசுத்தத்தை கெடுக்கிறது. கலைஞர் எழுதுவார், ஒரு ட்ரிப் எழுதியிருக்கிறார், படிச்சோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மது மாது. மாது என்பதற்கு ஒரு கால் இருக்கு இடையில, மது என்பதற்கு காலே இல்லை. புரியுதா ஏதாச்சும் உங்களுக்கு? மதுக்கு கால் இல்லாம ஆடுற வேலை. அவன் மாதுக்கு கால் இருக்குது, கால் இருந்து ஆடுறது. அது இது கால் இல்லாமே ஆடுறது. இன்னொன்னு தெரியுமா? அவர் எழுதியிருக்காரு, அது கவிஞர் எழுதுகிறார், அதனால நம்ம அதை ஒன்றும் தப்பா சொல்லக்கூடாது. நன்றாக எழுதியிருக்கிறார். எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். சபையாருக்கு இதெல்லாம் சொல்லணுங்க. இதெல்லாம் ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்கிட்டு இருந்தா பிரயோஜனமே இல்லை. இதெல்லாம் சபை மக்களுக்கு நன்றாய் தெரிய வேண்டும், விசேஷமாய் வாழ்வு பிள்ளைகளுக்கு தெரியணும். ஆமாம், ரைட். அதுல பாருங்க, இந்த மது மாது இருக்கு பத்தியா, கால் இருந்தாலும் கூட மதுவெல்லாம் அந்த டாஸ்மாக் பக்கத்துல போனா தான் அந்த ஆசை வரும், அல்லது அப்படி குடிக்கிறவங்களை பார்த்தா தான் அந்த ஆசை வரும், அல்லது அதை குடிச்சாதான் அந்த ஆட்டை வரும். சரிதானா? ஆனா மாது அப்படி அல்ல, நினைச்சாவே ஆட்டம் வரும். அவர் எழுதியிருக்கார், கவிஞர் கலைஞர் எழுதுனது. இது உண்மையிலும் உண்மை. அதனால இந்த மதுபான பிரியன், மாது பிரியன், இது நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறது. ஆரம்பத்தில் பயந்து தப்பு செய்வான். ஆரம்பத்தில் பயந்து கொஞ்சம் பெரிய ஆள கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டான்னா கவலையே படுறதில்லை. யார் பிரதர்? ஒரு பொண்ணை கூட்டி போறாரு ஊழியக்காரரு. அதெல்லாம் இவர் சேரம் புஷ்பராஜை கேட்டா அவர் பத்திரிகை எழுதுவார், விளக்கமா எழுதுவார். அவரு ஒரு பொண்ணை கூட்டி போனாராம். அந்த பாஸ்ட் பேர்லாம் சொல்ல மாட்டேன், பெரிய பாஸ்ட் நீங்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ரைட். ஒரு பொண்ணை கூட்டி போனாராம் திருநெல்வேலிக்கு. 2 பேருக்கும் ஒரே ரூம்ல புக் பண்ண சொன்னாராம். இவருக்கு வயசு கூட, அந்த பொண்ணு வாழ்வு பொண்ணு மாதிரி இருக்கு. கூட்டி போன இது யாருன்னு கேட்டாராம். அது என்னுடைய மகள் போல பாவிக்கிறேன் நான். மகள் போல பாவிக்கிறவன் டபுள் பெட்ரூம் இருக்கு, அவனுக்கு சிங்கிள் பெட்ரூமா டபுள் பெட்ரூமா தெரியல, எனக்கு புரியல. ஒரே பெட்டு மகள் போல பாவிக்கிறான் அவரு. ரைட். நிலைமைகள் மோசமாய் போச்சு, கடைசியில் அவர் பேரே கெட்டு போச்சு. ரைட். அது காரியங்கள் கடைசியில மோசமாய் போகும். முதல்ல மறைச்சு இருப்பான், பிற்பாடு ஒரு பெரிய ஊழியக்காரர், பெரிய அறிஞர், அவர் பேர் என்ன, பெங்களூர்ல இருக்கிறாரு, இருக்கிறார் என்னங்க, ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு ஸ்டெனோ, முஸ்லீம் பொண்ணு. அது ஆரம்பத்தில் ஏதோ தொடர்பு இருந்தது, சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. வளர்ந்துச்சு. வளர்ந்த உடனே தலைக்கு மேல வெள்ளம் போனா அப்படி ஒரு எண்ணம் வந்துருது நம்ம ஆட்களுக்கு. நம்ம ஆட்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன், வெளியாள பத்தி எல்லாம் சொல்லல நான். ஆமாம், ரைட் தானே? தியோடர் வில்லியம்ஸ் என்று நான் நினைக்கிறேன், தியோடர் வில்லியம்ஸ் நினைக்கிறேன். ரைட், எப்படியோ ரைட். ஆக இந்த விபச்சாரம், அதாவது மது மாது, இந்த பிரியன் பரிசுத்தத்தை இழந்து போகிறான். இது சரீரத்தை கெடுக்கிறது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து விட்டாலே ஒண்ணும் இல்லை, அவுட், தேவனுக்கு விரோதமாய் போய் கொண்டிருக்கிறான். ஆரம்பத்தில் இது தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிற மாதிரி தெரியாது. ஆரம்பத்தில் ஜாலியா இருக்கும், போக போகத்தான் இதெல்லாம் எப்படி தெரியுமா, புற்றுநோய் போல. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் தாக்குகிற நோய். டைரக்ட் அட்டாக் கிடையாது. டைரக்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் அப்படி அல்ல. இது கொஞ்சம் கொஞ்சமாய் தாக்குகிற நோய். இங்க ஒரு அம்மா டாக்டர் அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க. யார் நம்முடைய விஷயத்தெல்லாம் பேசுறாரு இவருன்னு சொல்லி, ஆஸ்பத்திரி விஷயத்தெல்லாம். ரைட். அடுத்ததாய் விக்கிரக ஆராதனை பரிசுத்தத்தை குலைக்கிறது. விக்கிரக ஆராதனை ஈக்குவல் டு விபச்சாரம் வேதம் சொல்கிறது. அந்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே போகும்பொழுது தேவன் விக்கிரக ஆராதனை வெகுவாய் வெறுத்தார். விக்கிரக ஆராதனை கூடவே கூடாது. ஆமென். விக்கிரக ஆராதனை இருந்தாலே அது பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு வழி உண்டாக்கிவிடும்.
விக்கிரக ஆராதனை உனக்குள்ளே இருந்தால் நம்மால நினைக்கிறான், நான் ஒன்றும் சிலையெல்லாம் வைக்கிறப்பான்னு நினைக்கிறான். நான் ஒன்றும் சிலையெல்லாம் வைக்கலையே அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் ஏசு கிறிஸ்து 12 பேரோட உட்காந்து சாப்பிட்றாரு தெரியுமா? லாஸ்ட் சப்பார், ராப்போஜனம். அந்த படம் டைனிங் டேபிள் பக்கத்தில் வச்சிருப்பான், பார்த்துருக்கீங்கள? பாஸ்டருடைய வீட்டுக்கு போங்க, டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுங்க, அப்போ தெரியும். ஆனால் அவன் ஊருக்கு உபதேசம் பண்ணுவான், விக்கிரக ஆராதனை கூடாது, உருவ வழிபாடு கூடாது, ஊருக்கு உபதேசம். ஆனால் அங்கே வச்சுக்கிட்டு இருப்பாரு. எப்படி? அங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். ரைட். இன்னொரு இடத்துல தெரியுமா பார்த்துருக்கீங்களா? சிலுவை இருக்கும், அதுக்கு கழுத்துல துண்டு இருக்கும். இப்போ ஒரு வேன் கூட ஒன்று போகுது, அந்த வேன்ல பின்னால துண்டு போட்டு அது போட்டிருக்கான். அது ஒரு ஸ்கூல் வேனு, ஏதோ ஒரு ஸ்கூலு பிள்ளையார் மாதிரி ஆகி போச்சு. அப்படியே போயிட்டு இருக்கு. அவன் என்ன சொன்னான்? நான் என்ன சிலையா வைக்கிறேன்? சிலையெல்லாம் வைக்கலையே. இப்ப சிலை வச்சாதான் தப்பா? உருவாக்குறதும் தப்பு, வணங்குறதும் தப்பு. யாத்திராகமத்தில் அப்படித்தான் எழுதியிருக்கு, ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் எழுதியிருக்கு. உருவாக்குறதும் தப்பு, வணங்குறதும் தப்பு. நான் 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த போட்டோவை. ரைட்டா? வாங்கிட்டியா பாவி? 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். உன அந்த போட்டோவை ஃப்ரேம் பண்றாரு அவரு. ஏன் தெரியுமா? ஏன் ஃப்ரேம் பண்ணிருக்கான் தெரியுமா? கர்த்தர் ஓடிடக்கூடாது, போட்டோவிலே இருக்கணும். ஒரு ஃப்ரேம் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டுருவான். கர்த்தரை ஜெயிலுக்குள்ள போட்டுட்டு அப்புறம் அதுக்கு ஒரு லைட் போடுவான். ஏன் தெரியுமா? ராத்திரி ஆனால் கண்ணு தெரியாதுல இருக்க, அதனால லைட் ஒன்று நைட்ல போட்டுருவாரு. அப்புறம் அதுக்கு ஒரு மாலை போடுவார், ஒரு சில ஆள் போடுவான் மாலை. நேற்று ஒருத்தன் வந்து எங்களோட பேசிட்டு இருக்கும்போது மாலையில பேசினாங்க. சாயங்காலத்தில் பேசிட்டு இருக்கும்போது கேள்வி கேட்கும்போது கேட்டாங்க, மாலை எல்லாம் பிணத்துக்கு போட வேண்டியது, அதெல்லாம் நம்ம போல நல்ல மனுஷங்கள்லாம் உயிரோடு இருக்கிறவனுக்கெல்லாம் போடக்கூடாதுன்னு அவங்க பாஸ்ட் சொல்லி கொடுத்தாராம். என்னவோ தெரியல. உடனே நான் சொன்னேன், உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் எல்லாம் வாசிங்க. தேவனையே லீலி புஷ்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனையே சாரோனின் ரோஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் தேவன் செத்த தேவன் அல்ல, அவன் ஜீவிக்கிற தேவன். ஆமென். பூவுக்கு அவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து சாலமோன் ஞானி எழுதியிருக்கிறான். ஆக ஆனா நம்மாரு மாலை போட்டுருவான், ஏன்னா அழகுபடுத்துறான். ஆனா மாலை எதுக்கு போடுறாங்க? செத்தவங்களுக்கு போடுற மாலை. அது என்ன தெரியுமா? இவர் செத்து போட்டார்ல, நாரும் இல்லை, அங்க வச்சிருக்கிறோம்ல நாரும் இல்லை, அதனால ஊதுவத்தி கொடுத்தது, மாலை போடுறது, தொட்டு கும்பிடுறது, இப்படி எல்லாம் ஆட்கள் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய மச்சின ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டில் இது போல வச்சிருக்காரு. காலையில் எழுப்பணுன்னு குளிச்சுட்டு வந்தோடனே முன்னாள் நின்று எப்படி கும்பிட்டுட்டு அப்படி தொட்டு கும்பிடுவாரு. உங்களுக்கு தெரியுமா? பெரம்பூர்ல அங்கே ஒரு மாதா கோயில் இருக்கு, சர்ச்சு மாதா கோயில். அதில் முன்னால கிறிஸ்துடைய சிலை இப்படியே இருக்கும். நானும் மெட்ராஸுக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த சிலை இப்படி தான் நிற்கிது. என்னைக்கு தான் அவர் கீழே போடுவாங்க தெரியல, கை தெரியல, இப்படி தான் நிற்கிது. பாவம், என் தேவன் உயிர் தெழுந்து ஜீவிக்கிறார். 2009 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் இந்த பயிலோ தொங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல பாவம். இன்னும் அவர் சாகணும், அவர் செத்து அவங்களுக்கு சமாதானம் அடையில, இன்னும் அவங்களுக்கு இன்னும் நல்லா சாவும் அடிக்கிறான் எப்படின்னு தெரியல. ரைட், தொங்க ஓட்டுட்டே இருக்கிறாங்க. அது போங்க, உள்ள போய் பாருங்க, அதெல்லாம் பார்க்கணும். நம்ம போய் உள்ள அதை பார்த்தாலே பாவம் நினைக்கிறாங்க நம்ம ஆளு. இல்லை, உள்ள போய் பாருங்க. அந்த காலை, அவருடைய காலை தொட்டு கும்பிட்டு நம்ம ஆட்களு காலு பள்ளமாயிருச்சு, கேன்சர் வந்த மாதிரி ஆகி போச்சு. தேவனுடைய பிள்ளைகளை இந்த அளவுக்கு விக்கிரக ஆராதனை வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம இதை ஆரம்பிச்சோம்னு வச்சுங்க, முதல்ல கிராஸ் அல்லது வேற ஏதாச்சும் ஒண்ணு இப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னு வச்சுங்களேன், அது வளர்ந்து கடைசியில பரிசுத்தத்தை கெடுத்து விடும். அதுக்கப்புறம் சிறைகள் வைக்கிறவனை நம்ம குறை சொல்ல முடியாத சூழ்நிலை வந்துவிடும். அதுக்கப்புறம் நம்முடைய நிலை ஏன் வச்சோங்கிறதுக்கு பதில் சொல்ற நிலையில வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? ஏன் வச்சோம், அதுக்கு ஆதார வசனங்கள் இருக்கே அப்படின்னு தேடிட்டே போய் தப்புக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ சில லாயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ற லாயர், அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் நம்ம. ஆமென். அதனால இப்படி விக்கிரக ஆராதனை உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறது. முரட்டாட்டம் பரிசுத்தத்தை கெடுக்கிறது. முரட்டாட்டம் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை, முரட்டாட்டம் பரிசுத்தத்தை கெடுக்கிறது. இரண்டகம் பரிசுத்தத்தை கெடுக்கிறது. இரண்டாம் உள்ளத்தில் வைத்து புறம் என்று பேசுறது. 2 அகம் 2 வீடு, 2 மனம் வேண்டும். அந்த மனம் வேண்டாம் நமக்கு.
ஆமென். இரண்டு மனம் நமக்கு இருக்கக்கூடாது, ஒரே மனம், ஒரு மனப்பட்டவர்களா இருக்கணும் நம்ம எல்லாருமே. இரண்டகம் யாருக்கு? சவுலுக்கு இருந்தது. இரண்டு மனம் அது வந்தாலே பரிசுத்தம் கெட்டு போகும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்திற்கு ஒத்த வேஷம். நீ கிறிஸ்தவன். நேத்து ஒரு பிரதர் ரவி புவாசுங்கிற ஒரு பிரதர் நல்லா சொன்னாரு. எங்க அப்பா அம்மா செத்து விட்டாங்க, நான் தான் முத பையன், நீதாயா கொல்லி வைக்கணும், நீதாயா பணத்தை சுத்தி உன்னுடைய பேர பிள்ளைகள் தான் அப்படியே மெழுவத்தி பிடிச்சிக்கிட்டு என்னமோ ஊதுவத்தி பிடிச்சிட்டு போகணும், வரணும், எல்லா காரியம் செய்யணும் வாங்கன்னு சொன்னாங்க. நான் இதை செய்யலாமா கேட்டார். அப்பா செத்து விட்டார், வெரி குட், பரவாயில்ல போங்க, அதுக்குரிய செலவெல்லாம் கூட செலவழிங்க, பரவாயில்ல. இந்த கொல்லி வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் ஈடுபடாதீங்க. உங்க பிள்ளைகளை சுத்தி சுத்தி வர சொல்றது, பேர பிள்ளைகளை வரணுமா, இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க. ஆமா, என்னுடைய மாமனார் செத்து போகும்போது என்னுடைய பொண்ணு போனாங்க, எல்லா பசங்களும் சுத்தி சுத்தி வர்றாங்க, அனிதாவை மாத்திரம் விடலைனாங்க. அல்லேலூயா. நம் தேவன் பெரியவர். நம்ம சொல்லுகிறபடியே நடந்து காட்டணும், சொல்றபடியே நடந்து காட்டணுங்க. சும்மா அதுல போய் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுத்தால் உங்களை அறியாமலே பரிசுத்தம் குறைந்து கொண்டே போகும். இப்ப இது ஸ்டார்டிங்கா இருக்கலாம், இப்ப 5% இருக்கலாம், இது அப்புறம் 50% தான் மாறும். சொல்ல முடியாது, உங்களால் கட்டுப்படுத்த முடியாத பிற்பாடு. அங்க அந்த வீட்டுக்கு மாத்திரம் வந்து நீ செஞ்ச, இங்க மாத்திரம் ஏன் செய்ய மாட்டேங்கிற, அடுத்த அப்படி கேட்பான் கேள்வி. தேவை பிடிச்ச வேலை. அதனால நாம் வித்தியாசமான வாழ்க்கை நமக்கு தேவை. உலகத்திற்கு ஒத்த வேஷம் நமக்கு கூடாது. ஆமென். ஆயுத பூஜை கொண்டாடுறது அல்லது ஆயுத பூஜை கொண்டாடி அவன் எல்லாம் ஸ்வீட்டு கூட்டம் தானே வாங்கிட்டு வந்துடுறது ஜாலியா. ஸ்வீட்டை பார்த்தோன்னே நமக்கு எச்சி விடுவது இல்லை. வாங்கிட்டு பொரிகள் எல்லாம் வாங்கிட்டு, பொரி விலை என்ன விலையா இருக்கும், ஆனா அன்னைக்கு பொரி சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட் நம்ம ஆட்களுக்கு இல்லையா. பொரி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, எல்லா காரியம் செய்யறது, அதுக்குன்னு சொல்லி சீட்டு போடுறது, ஆயுத பூஜை சீட்டு, தீபாவளி சீட்டு, ரைட் தானே? ஆமா, அன்னைக்கு அவன் கொண்டாந்து கொடுப்பானா ஆயுத பூஜை தீபாவளிக்கெல்லாம், உடனே இவங்க கிறிஸ்துமஸுக்கு அவனுக்கு கொண்டு கொடுக்கறது, பண்டம் பரிமாற்றம் காரியங்கள் நடக்குது. இதெல்லாம் என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? இதெல்லாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். உலக வாழ்வுக்காய் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்டான் ஏசா. உலக வாழ்வுக்காய் உனக்கு தேவன் சேஷபுத்திர பாகத்தை கொடுத்திருக்கிறார். ரைட்டுதானா? நீ நானும் தேவனுடைய டைரக்ட் பிள்ளைகள் இல்லை, அடாப்டட் சைல்டு. புரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நீயும் நானும் தேவனுடைய டைரக்ட் பிள்ளைகள் அல்ல. நீயும் நானும் தத்தெடுத்த பிள்ளைகள், எடுத்து வளர்த்த பிள்ளைகள் நீ நானும். தெரியுமா? எல்லாம் உங்களுக்கு இதை பத்தி ஒரு நாளைக்கு செய்தி கொடுக்கலாம் இருக்கிறேன். நீங்களும் நானும் இஸ்ரவேல் மக்கள் தான் டைரக்ட் பிள்ளைகள், நாம் எல்லாரும் அடாப்டட் சைல்டு. இந்த அடாப்டட் சைல்டு உனக்கு சேஷபுத்திர பாகத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். சரிதானா? ஏசாவை போல நீ விட்டு போட்டால் என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. ஆட்களையே நம்ப கூடாது, தேவனுடைய வார்த்தையை நம்பி, தேவனையே நம்பி காரியங்களை செய்து கொண்டிருந்தால் உன்னுடைய பரிசுத்தம் மாறாது. நீ சாட்சியாய் வாழ்ந்தால் நீ வித்தியாசமாக இருப்பாய். ஆமென். இந்த உன்னுடைய சமுதாய வாழ்க்கையிலே நீ இப்படியெல்லாம் வாழ்ந்தால்தான் உன்னிடத்தில் இயேசு இருக்கிறார், உன்னிடத்தில் ஆசீர்வாதம் வரும், நீ சாட்சியாய் வாழ்வாய். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? உலகத்திலே 3 விதமான சமுதாயம் இருக்கிறது. இந்த சமுதாயத்தின் மத்தியிலே நீயும் நானும் எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாமா? இந்த சமுதாயத்தில் நீயும் நானும் எப்படி இருக்கிறோம்? நிதானித்து பார்க்கலாமா? பூமிக்கு உப்பாய் இருக்கிறோமா? உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறோமா? பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோமா? உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோமா? தூய்மையான வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்மிடத்திலே குறைகள் என்ன? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆட்களையே நம்பிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை நம்பிக்கொண்டிருக்கிறோமா? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். எல்லாரும் கண்களை மூடி உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாய் இருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாய் இருக்காதே. நல்ல சமாரியன் போல வாழ்கிறாயா? எல்லாரிடமும் அன்பு காட்டுகிறாயா? உன்னுடைய நடக்கையினாலேயே ஆத்மாராயம் செய்கிறாயா? ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது தேவனுக்கும் செலுத்துகிறாயா?
ஏழைகளுக்கு இறங்குகிறாயா? நம்முடைய நம்பிக்கையை பற்றி தயக்கம் இல்லாமல் மற்றவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? எப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? சங்கீதம் 1 தேவனுடைய வார்த்தையை 24 மணி நேரம் தியானித்துக் கொண்டிருக்கிறாயா? நண்பர்களை சம்பாதிக்கிறாயா? மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறாயா? ஆண்டான் அடிமை, மேலோன் கீழோன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, ஏழை பணக்காரன், இப்படிப்பட்ட உணர்வுகள் இல்லாமல் இருக்கிறாயா? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். அந்நிய பாஷை பேசுகிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். எத்தனை இருந்தாலும் சரி, புறஜாதிகள் மத்தியில நீ சாட்சியாய் வாழ வேண்டும். சபையார் மத்தியில நீ சாட்சியாய் வாழ வேண்டும். இஸ்ரவேலர்கள் மத்தியில கிறிஸ்தவன் சாட்சியாய் வாழ வேண்டும். உன் சமுதாய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டுமே. நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.